Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா 11th standard chapter 13 introduction to object oriented programming techniques. ஸோ இந்த சாப்டர்ல வந்துட்டு ஓவராலா என்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் அப்ரோச் வந்துட்டு பேஸ்ட் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றது தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் OOPS. ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்டில் வந்துட்டு மெயினாக 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று ப்ரொசீஜரல், இன்னொன்று மாடுலர், அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க டு டூ சம்திங். அது வந்துட்டு ப்ராசஸாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க, பட் வந்துட்டு மாடியூல்ஸாக செப்பரேட்டாக வந்துட்டு அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் வந்துட்டு மாடுலர் ப்ரோக்ராமிங். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அல்காரிதமை விட டேட்டாவை தான் நிறையா வந்துட்டு எம்பசைஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இதுலேயே வந்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் OOPS என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செக்ஷன் ஏல வந்துட்டு செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். செக்ஷன் சியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் தேர்ட் ஒன். செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டுக்குமே டிஃபரன்ஷியேட் பண்ண கேட்டிருக்காங்க. காமன் டேர்ம்ஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஹிக்கல் இருக்குது. வெஹிக்கலில் நிறையா வெஹிக்கல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கார், பைக், ட்ரக், சைக்கிள். ஸோ வெஹிக்கல் வந்துட்டு கிளாஸ், அது கீழே இருக்கிற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கல் வந்துட்டு ஒரு டைப்பு, அந்த டைப்பு கீழே என்னென்ன செப்பரேட் ஆகிருக்கு, எக்ஸாம்பிள் கார், பைக், ட்ரக், சைக்கிள், இது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ வெஹிக்கல் வந்துட்டு கிளாஸ், அது கீழே இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ வேர்டிங்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். So class describes the contents of the objects that belong to it. So இப்போ சொன்ன மாதிரி class வந்துட்டு என்னன்னா contents of the objects that belongs to it. So இதுதான் வந்துட்டு மெயின் கிளாஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும். So class அப்படின்னா a class is a construct in C++ which is used to bind data. bind dataனா டேட்டா வந்துட்டு ரெண்டு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா வந்துட்டு ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பைண்டிங் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன் டுகெதர் இன்டு அ சிங்கிள் யூனிட். ஸோ நிறையா யூனிட்டை வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். யூஸிங் என்கேப்சுலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நிறைய டேட்டாஸை வந்துட்டு நம்ம பைண்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்துட்டு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ குரூப் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி கார், பைக், ட்ரக், சைக்கிள், இது எல்லாமே வந்துட்டு சிமிலர் ஆப்ஜெக்ட். அது வந்துட்டு ஒரு வெஹிக்கல் ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம குரூப் பண்ணி ஒரு கிளாஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு கிளாஸ். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட்ஸ் டேட்டா அண்ட் இஸ் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன் டுகெதர் இன் அ சிங்கிள் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு டேட்டா வந்துட்டு பைண்ட் பண்ணும், பட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெப்ரசன்ட் டேட்டா அண்ட் இஸ் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் இன் அ சிங்கிள் யூனிட்ல வந்துட்டு கொண்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகும், இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் அ கிளாஸ். ஒரு கிளாஸ் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வெஹிக்கல் இருந்தால் தான் அதோட சப் கிளாஸ் ஆர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். தே ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கிளாஸ். இன்ஸ்டன்சஸ்னா ஆக்கரன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ கிளாஸை வந்துட்டு நம்ம கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பாலிமார்பிசம்? பாலிமார்பிசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 230.
பாலிமார்ஃபிசம்ல பாலி அப்படின்னா என்னன்னா மெனி அப்படின்ட்டு மீனிங். ஸோ பாலிமார்ஃபிசம் இஸ் த அபிலிட்டி ஆஃப் அ மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் டு பி டிஸ்பிளேட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம். ஸோ இப்போ ஒரு மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷனை வந்துட்டு ஒரு ஃபார்ம் இல்லாமல் நிறையா ஃபார்மில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது தான் பாலிமார்ஃபிசம். ஸோ பாலினா மெனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெனி ஃபார்ம்ஸில் வந்துட்டு நமக்கு அந்த மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதுதான் வந்துட்டு பாலிமார்ஃபிசம். Next question, fifth one. Write the disadvantages of OOP. OOP ஓட disadvantages என்னன்னு கேட்டிருக்காங்க. Page number 230ல bottom of the pageல display பண்ணியிருப்பாங்க. Disadvantages of OOP வந்துட்டு mainly 3 concepts. ஒன்று size, இன்னொன்று effect, இன்னொன்று வந்துட்டு speed. First size என்னன்னா object oriented programs are much larger than other programs. Disadvantageல வந்துட்டு sizeல வந்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னா ஓட ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு மற்ற ப்ரோக்ராம் ரிலேட்டட் இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் லார்ஜா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் வந்துட்டு எஃபர்ட். ஸோ மற்ற ப்ரோக்ராம்க்கு நம்ம போடுற எஃபெக்டை விட இதில் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம வந்துட்டு எஃபெக்ட் போடணும். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு கிரியேட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பீடு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஸ்லோவர் தென் அதர் ப்ரோக்ராம்ஸ் பிகாஸ் ஆஃப் த சைஸ். ஸோ இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கனால அதோட ஸ்பீடு வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ், செகண்ட் எஃபர்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்பீடு. நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் what is paradigm? Mention the different types of paradigm. Page number 228. Paradigm அப்படின்னா என்னன்னா மீன்ஸ் ஆர்கனைசிங் பிரின்சிபல் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ இதான் வந்துட்டு மெயின் ஒரு ப்ரோக்ராமாவே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா இன் அதர் டேர்ம்ஸில் எப்படின்னு சொல்லலாம்னா ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங் தட் ப்ரொவைட்ஸ் அ செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஸோ என்ன ஸ்டைல்ஸில் வந்துட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணலாம், கான்செப்ட்ஸ், டெக்னிக் ஃபார் டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு அடங்கியிருக்கும். ஸோ பேராடிகம்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கனைசிங் பிரின்சிபல் ஆஃப் அ ப்ரோக்ராம். இட் இஸ் அன் அப்ரோச் டு ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்துட்டு டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா there are different approaches available for problem solving using computer. First one procedural programming, second one modular programming and third one object oriented programming. இதான் வந்துட்டு paradigm and types of paradigms. Third one, list some of the features of modular programming. Page number 229. Modular programming ஓட சில features என்னென்னு கேட்டிருக்காங்க. Featuresல பார்த்தீங்கன்னா 5 features இருக்கு. So first one வந்துட்டு emphasizes on algorithm rather than data. Emphasizesனா வந்துட்டு special importance. டேட்டா விட அல்காரிதம்க்கு வந்துட்டு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டுன்னா programs are divided into individual modules. So programs வந்துட்டு individual modules divide பண்றாங்க. Third point, each modules are independent of each other and have their own local data. So ஒவ்வொரு individual modules-மே independent of each other. So அது வந்துட்டு அவங்களுக்குன்ட்டே தனியா வந்துட்டு own local data வந்துட்டு provide பண்ணியிருப்பாங்க. Modules can work with its own data as well as with the data passed to it. So own data வச்சே modules வந்துட்டு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நம்ம வந்துட்டு அதுக்கு டேட்டா பாஸ் பண்ணாலுமே அந்த டேட்டா வச்சு மாடியூல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அண்ட் சி. ஸோ அகெயின் பார்த்தோன்னா அல்காரிதம் வந்துட்டு எம்பசைசஸ் ஆன் அல்காரிதம் ரேதர் தென் டேட்டா. இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அல்காரிதம்ஸ்க்கு. ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நிறைய இண்டிவிஜுவல் மாடியூல்ஸாக டிவைட் ஆகும். அந்த இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ் வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், அவங்களுக்கு தனியாக ஒரு லோக்கல் டேட்டா இருக்கும். அண்ட் இன்கேஸ் மாடியூல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் டேட்டாலையும் ஒர்க் ஆகும் as well as அவங்களுக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்ணாலுமே வந்துட்டு மாடியூல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். இதான் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாஸ்கல் அண்ட் சி. நெக்ஸ்ட் செக்ஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், write the differences between object oriented programming and procedural programming. ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்.
ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் வந்துட்டு இட் டீல்ஸ் வித் அல்காரிதம். போன 3 மார்க்லேயே பார்த்துட்டோம். ஸோ இட் டீல்ஸ் வித் அல்காரிதம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு டிவைடட் இன்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு டிவைடட் இன்ட்டு ஆப்ஜெக்ட். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் மூவ் ஃப்ரம் ஃபங்க்ஷன் டு ஃபங்க்ஷன். Third one, datas move from function to function. But இதில் பார்த்தீங்கன்னா object orientedல functions that operator on data are bind to form classes. So classes வந்துட்டு form பண்ணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு functions வந்துட்டு operate ஆகும். So next one பார்த்தீங்கன்னா it is a top down approach. Procedural programming வந்துட்டு top down approach. இதுக்கு opposite வந்துட்டு object programming. இது வந்துட்டு bottom up approach. So fifth one பார்த்தீங்கன்னா procedural programmingல வந்துட்டு does not have access specifiers. access specifiersனா என்னன்னா private, public, protected ன்னு சொல்லுவோம்ல, அதான் வந்துட்டு access specifiers. procedural programmingல வந்துட்டு access specifiers இருக்காது. பட் அதுவே வந்துட்டு object orientedல பார்த்தீங்கன்னா it has access specifiers like private, public and protected. Next, sixth point, procedural programming வந்துட்டு ரொம்ப less secure, but object oriented programming வந்துட்டு more secure. procedural வந்துட்டு it follows no overloading. overloadingனா என்ன, operator overloading, function overloading, ஸோ இந்த மாதிரி நிறைய overloading இருக்கு. ஸோ ப்ரொசீஜரில் வந்துட்டு overloading இல்லை. பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் வந்துட்டு நம்ம 2 overloading யூஸ் பண்ணுறோம். 2 overloading வந்துட்டு அது ஃபாலோ பண்ணும். ஒன்று வந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இன்னொன்று வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா டேட்டா கேன் மூவ் ஃப்ரம் freely from function to function in a system. ஸோ டேட்டா வந்துட்டு ஃபங்க்ஷன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரீயாக வந்துட்டு மூவ் ஆகும். பட் ஊப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கேன் மூவ் அண்ட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் த்ரூ மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணும். மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்னன்னா ஃபங்க்ஷன் தட் ஆப்ரேட்ஸ் ஆன் டேட்டா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டேட்டாவில் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா importance is not given to data but to function. ஸோ இது வந்துட்டு importance வந்துட்டு டேட்டாக்கு இல்லை, ஃபங்க்ஷன் as well as sequence of actions to be done. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ், பட் டேட்டாவுக்கு வந்துட்டு இங்கே அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இஸ் given to data rather than procedures or function because it works as a real word. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ப்ரொசீஜரில் வந்துட்டு டேட்டாக்கு இல்லை, ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் வந்துட்டு அது வந்துட்டு டேட்டாக்கு தான் கொடுக்குறாங்க. ப்ரொசீஜரலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி, விபி, ஃபோர்டன், பாஸ்கல், கோபால் இதெல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு அட்வான்ஸ்டாக வந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் C++, ஜாவா, VB.NET, பைத்தான். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். Next one, second one, what are the advantages of OOPS? OOPS ஓட advantages என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 230. டோட்டலாக advantages of OOPS பார்த்தீங்கன்னா 4 advantages இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் reusability, செகண்ட் redundancy, தேர்ட் easy maintenance and ஃபோர்த் ஒன் வந்து security. ஸோ ஃபர்ஸ்ட் ரீயூசபிலிட்டி என்னன்னா ரீயூசபிலிட்டி நம்ம வேர்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம்ஸ் வேணாலுமே நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஒன்ஸ் அண்ட் யூஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ ஒரு டைம் நீ எழுதிக்கோ, பட் அதை வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் அச்சீவ் திஸ் பை யூஸிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு ரிடண்டன்சினா ரிப்பீட்டேஷன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த குட் ஃபீச்சர் ஃபார் டேட்டா ரிடண்டன்சி. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு டேட்டா ரிடண்டன்சிக்கு வந்துட்டு ஒரு குட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இஃப் யூ நீட் த சேம் ஃபங்க்ஷன் இன் மல்டிபிள் கிளாஸ், ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரே ஃபங்க்ஷன் வந்துட்டு மல்டிபிள் கிளாஸில் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அந்த கிளாஸை வந்துட்டு ஒரு காமன் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு அதை எழுதிக்கலாம். ஸோ அந்த காமன் கிளாஸில் எழுதிட்டா நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு எப்போ வேணாலுமே இன்ஹெரிட் பண்ணி சப் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் எழுதினாலே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் சப் கிளாஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. இஃப் யூ நீட் அ சேம் ஃபங்க்ஷன் இன் மல்டிபிள் கிளாஸ் யூ கேன் ரைட் அ காமன் கிளாஸ் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய மல்டிபிள்
சேம் ஃபங்ஷன் வந்துட்டு நிறையா மல்டிபிள் கிளாஸில் வேணும்னா இதுக்கு நம்ம ஒரு காமன் கிளாஸ் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு எழுதிட்டா நம்ம வந்துட்டு அந்த கிளாஸ் வந்துட்டு எப்போ வேணாலுமே இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு டேட்டா ரிடண்டன்சி. ஸோ நம்ம அந்த டேட்டா வந்துட்டு அகெயின் ரிப்பீட்டேஷன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். Third point, easy maintenance. So ஈஸியா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். So it is easy to maintain and modify the existing code as new objects can be created with small differences to existing one. So already இருக்கிற existing code வந்துட்டு கொஞ்சம் difference பண்ணி வந்துட்டு new object வந்துட்டு modify பண்ணும். பட் அதை வந்துட்டு நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு இங்க சொல்றாங்க. Last one வந்து security. So using data hiding and abstraction, only necessary data will be provided. Thus maintains the security of the data. So data hiding and abstraction வந்து ரெண்டு டெக்னிக்ஸ். இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம necessary data மட்டும் வியூ பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஹைட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஊப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீயூசபிலிட்டி. நம்ம வந்துட்டு ஒரு டைம் எழுதுனா மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு redundancy. redundancyல inheritance வந்து good future for redundancyன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு மல்டிபிள் கிளாஸ்ல வேணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு காமன் கிளாஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்ஹெரிட் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்துட்டு டேட்டா ஹைடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி நெசசரி டேட்டா வந்துட்டு நமக்கு வியூ பண்ற மாதிரி காமிச்சிட்டு ரிமைனிங் எல்லாமே ஹைட் பண்றாங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட். Next one பார்த்தீங்கன்னா last question. Write a note on basic concepts that supports OOPS. OOPS வந்துட்டு என்னென்ன கான்செப்ட் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 229. ஸோ என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் ஊப்ஸ் சப்போர்ட் பண்ணு பார்க்கலாம். ஸோ the object oriented programming has been developed to overcome the drawbacks of procedural and modular programming. ஸோ இதை ரெண்டையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் வைட்லி அக்செப்டட் தட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் கிரியேட்டிங் அ சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்துட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் வே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்துட்டு மெயின்லி என்கரேஜஸ் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மாடுலாரிசம். மாடுலாரிசம்னா என்னன்னா வேர் த ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டீகம்போஸ்ட் இன்டு மாடியூல்ஸ். ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நிறைய மாடியூல்ஸாக வந்துட்டு டீகம்போஸ் ஆகும். Second one, software reuse, where a program can be composed from the existing and the new models. So அந்த reuse நேம் வச்சே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு கம்போஸ் நம்ம எக்ஸிஸ்டிங்னா ஆல்ரெடி இருக்கிறத வச்சு அண்ட் நியூ மாடல்ஸ் ரெண்டுமே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு கம்போஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர் ரீயூஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், second one encapsulation, third one modularity, fourth one inheritance, and fifth one polymorphism. So first வந்துட்டு encapsulation. encapsulation என்ன அப்படின்னு பார்க்கலாம். encapsulation அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரே சிங்கிள் யூனிட்ல கொண்டு வந்து பாண்ட் பண்றது தான் encapsulation. So the mechanism by which data and functions are bound together into a single unit is known as encapsulation. It implements abstraction. So நான் சொன்னதான் இங்க சொல்லியிருக்காங்க. Next பார்த்தீங்கன்னா encapsulation is about binding the data variables and functions together in a class. So data variables and function வந்துட்டு bind பண்றது வந்துட்டு into a class. இதான் வந்துட்டு encapsulation. இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா data binding, because we are binding data variables and function in a class. So this is known as data binding. Encapsulation is the most striking features of the class ன்னு சொல்றாங்க. The data is not accessible to the outside world and only those functions which are wrapped in the class can access it. ஸோ இது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் மாதிரி. ஸோ எந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டேட்டா வந்துட்டு wrap பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ரிமைனிங் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. So these functions provide an interface between object data and a program. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேட்டாக்கும் ப்ரோக்ராமுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ the encapsulation of data from direct access by a program is called as
டேட்டா ஹைடிங் ஆர் இன்ஃபர்மேஷன் ஹைடிங். ஸோ என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட்டாஸ் நிறையா இருந்தால் அதை வந்துட்டு ஒரு சிங்கிள் யூனிட்டாக பைண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். அந்த என்கேப்சுலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு ஒரு கிளாஸில் பைண்ட் பண்ணுறதுக்கு நேம் வந்துட்டு டேட்டா பைண்டிங். ஸோ இதில் வந்துட்டு என்கேப்சுலேட் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. The data is not accessible to the outside world and only those functions which are wrapped in the class can access it. ஸோ இது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர் மாதிரி. ஸோ எந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டேட்டா வந்துட்டு wrap பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ரிமைனிங் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது, access பண்ண முடியாது. So these functions provide an interface between object data and the program. So இந்த function வந்துட்டு object dataக்கும் programக்கும் ஒரு interface மாதிரி create பண்ணி வைக்கிறாங்க. So the encapsulation of data from direct access by a program is called as data hiding or information hiding. ஸோ என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட்டாஸ் நிறையா இருந்தால் அதை வந்துட்டு ஒரு சிங்கிள் யூனிட்டாக பைண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். அந்த என்கேப்சுலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு ஒரு கிளாஸில் பைண்ட் பண்ணுறதுக்கு நேம் வந்துட்டு டேட்டா பைண்டிங். ஸோ இதில் வந்துட்டு என்கேப்சுலேஷன் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு டேட்டா இஸ் நாட் accessible டு த அவுட் சைடு வேர்ல்டு. ஸோ நார்மலாக யாருமே இதை வந்துட்டு பார்க்க முடியாது. யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா only those functions which are wrapped in the class can access it. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ் கூட wrap ஆயிருக்கோ அது மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த encapsulation of data from direct access by the program is called as data hiding or information hiding. ஸோ இந்த 4 points இருந்தாலே encapsulation என்னென்னு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா நமக்கு எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன் மட்டுமே காமிச்சிட்டு ரிமைனிங் பேக்ரவுண்டில் எல்லாமே ஹைட் பண்ணுறது பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ரெஃபர்ஸ் டு ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் ரிவீலிங் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கலாம். ஒரு காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் அது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். பட் இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்துட்டு யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே பேக் சைடு ப்ராசஸில் வந்துட்டு ஹிடன் ஆயிருக்கு. கார் ஸ்டார்ட் பண்ணுறோம், டிரைவ் பண்ணுறோம், அவ்வளோதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இதுதான் வந்துட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ classes use the concept of abstraction to define a list of abstract attributes and functions which operate on these attributes. ஸோ நான் இப்போ சொன்னதே தான் வந்துட்டு டெஃபினேஷன் தான் சொல்லியிருக்காங்க இங்க. They encapsulate all the essential properties of the object that are being created. So these attributes, the attributes are called as data members because they hold information. The functions that operate on these data are called methods or member function. So இதான் வந்துட்டு data abstraction. Data abstraction தான் வந்துட்டு showing the essential features and hiding the background details. Class வந்துட்டு use the concept of abstraction. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா to define a list of abstract attributes and functions which operate on these attributes. So they encapsulate all the essential properties. Encapsulate all the essential properties அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு சிங்கிள் யூனிட்ல பைண்ட் பண்ணிக்கும் ஆப்ஜெக்டோட எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் டு பி கிரியேட்டட். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ். ஏன்னா அது வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணும். The functions that operate on this data. ஸோ இப்போ வந்துட்டு டேட்டா மெம்பர்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டா மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா மெத்தட் ஆர் மெம்பர் கிளாஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு கார். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினா மாடியூல்ஸை செப்பரேட் பண்ணி அதை வந்துட்டு அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ மாடுலாரிட்டி இஸ் டிசைனிங் அ சிஸ்டம் தட் இஸ் டிவைடட் இன்டு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னா நேம்ட் மாடியூல்ஸ் that can be composed into larger application. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமிங் வந்துட்டு மாடியூல்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணி அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறது ஒரு சார்ட் அவுட் பண்ணுறது இதுதான் வந்துட்டு மாடுலாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா பில்டிங் அ நியூ கிளாஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ். ஸோ ஒரு நியூ கிளாஸ் அதாவது டிரைவ்டு கிளாஸில் வந்துட்டு ஒரு டெக்னிக்கை வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணணும். அதான் வந்துட்டு பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அ டெக்னிக் ஆஃப் பில்டிங் நியூ கிளாஸ் இஸ் derived class
ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் பேஸ் கிளாஸ். ஸோ இந்த பேஸ் கிளாஸ் தான் மெயின். இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம நியூ கிளாஸ் வந்துட்டு டிரைவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ அந்த கோடை வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா மெனி ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷனை வந்துட்டு மோர் தென் ஒன் ஃபார்மில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறது தான் பாலிமார்பிசம். Polymorphism is the ability of a message or function to be displayed in more than one form. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம நியூ கிளாஸ் வந்துட்டு டிரைவ் பண்ண போறோம். அதான் வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ். இதில் வந்துட்டு கோட் ரீயூசபிலிட்டி வந்துட்டு அட்வான்டேஜ். பாலிமார்பிசம்னா நம்ம ஒரு மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷனை வந்துட்டு நிறையா ஃபார்மில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.